இந்த பேஷண்ட் அவங்க வாயில ஒரு மெட்டாலிக் டேஸ்ட் வருது, வாய் கசப்பாவே இருக்கு அப்படின்னு சொல்லி வந்தாங்க. செக் பண்ணி பார்க்கும்போது அவங்களுக்கு நிறைய டீகேஸ் இருந்தது. டீகேஸும் ட்ரை மவுத்தும் இருக்கு. அதாவது அவங்க வாயில சலைவரி செக்ரேஷன் ரொம்ப கம்மியா இருந்தது. பிளட் டெஸ்ட் பண்ணி பார்த்ததுல சில டெஃபிஷியன்சிஸ் இருந்தனால அவங்களுக்கு சலைவரி செக்ரேஷன் கம்மியா இருந்தது. அந்த டெஃபிஷியன்சிஸை கரெக்ட் பண்ணோடனே அவங்களுக்கு நார்மல் சலைவா வந்து அவங்க மெட்டாலிக் டேஸ்ட் போயிடுச்சு. வேற எதனாலலாம் இந்த மாதிரி ட்ரை மவுத் வரலாம் அப்படின்னு பார்த்தா சில மெடிகேஷன்ஸ்னால வரலாம், இல்லை நமக்கு இருக்கிற மெடிக்கல் கண்டிஷன்ஸ் லைக் டயபெட்டிஸ், ஜாக்ரன் சிண்ட்ரோம், ட்ரை மவுத், ட்ரை ஐஸ், இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் ஜாக்ரன் சிண்ட்ரோம்ல வரும். டீஹைட்ரேஷன்னாலே வரும், அதாவது வாமிட்டிங், டயரியா, இல்லை ஃபீவர் இருந்தால் சில நேரம் டீஹைட்ரேஷன் வரும். ரேடியேஷன் தெரப்பி, கேன்சருக்காக நம்ம ரேடியேஷன் ட்ரீட்மெண்ட் கொடுப்போம்ல, அப்பவும் ட்ரை மவுத் வரலாம். லைஃப் ஸ்டைல் ஃபேக்டர்ஸ் லைக் ஸ்மோக்கிங், ஆல்கஹால், நிறைய கஃபேன், அதாவது காஃபி நிறைய குடிக்கும் போதும் இந்த மாதிரி சலைவரி செக்ரேஷன் கம்மியாகலாம். ஏஜிங், நார்மலாகவே வயசானவங்களுக்கு சலைவரி செக்ரேஷன் கம்மியாக இருக்கும். நம்ம சலைவா கம்மியானாலே நம்ம பல்ல சரியா அதை கிளீன் பண்ண முடியாதனால நிறைய சுத்தப்பல் வரும், மெட்டாலிக் டேஸ்ட் வரும், ஒரு பர்னிங் சென்சேஷனும் இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ உங்களுக்கு எதனால ட்ரை மவுத் இருக்குன்னு கண்டுபிடிச்சு ட்ரீட் பண்ணாலே உங்க ப்ராப்ளம்ஸ் கியூர் ஆயிடும்.